Exercise 6.1ல 14th ப்ராப்ளம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது கான்செப்ட் வைஸ் வந்து கொஞ்சம் டஃப்பு தான், ஆனால் மறுபடி நம்ம சொல்கிறத மறுபடியும் கேளுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் தட் ஆர் 3 units from x-axis and 5 units from the point 5,1. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் எங்கே இருக்குன்றது தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் எங்கே இருக்கான்? 3 units from the x-axisல இருக்கான். அது மட்டும் இல்லை, 5 units from the point 5,1ல இருக்கான். அப்போ பாயிண்ட் P வந்து நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். நல்லா கவனிங்க, இதுதான் நம்மளுடைய டயக்ராம்னு வச்சுக்கோங்களேன். x-axis y-axis ட்ரா பண்ணிக்கிறேன். x-axisலேருந்து 3 units டிஃப்ரென்ஸில் இருக்குது. அப்போ அது என்ன வேல்யூனா ஒய்யோட வேல்யூ தான் 3 units டிஸ்டன்ஸ். இங்கே எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் ஜென்ரலாக a,3 இந்த வேல்யூ எடுக்கும்போது a,-3, ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கும் பொழுது பாசிட்டிவில் தான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் பாயிண்ட்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணும் பொழுது அது எபோவ்லேயே எழுதணும், பிலோவ்லேயே எழுதணும். மறுபடியும் சொல்கிறேன், 3 units from x-axis அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா x-axisலேருந்து எபோவில் இருக்கலாம், பிலோவ்லேயே இருக்கலாம். ஸோ இதில் வந்து ஒய்யோட வேல்யூ 3ன்னு கிளியராக நமக்கு தெரியுது, ஆனால் எக்ஸோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால ஜென்ரலாக ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு ரிசல்ட் வந்து பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, a line parallel to x-axis is of the form y = k. இந்த கோஆர்டினேட் ஜாமெட்ரிங்கிற சாப்டரில் வந்து இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அடிக்கடி படிச்சிருப்பீங்க. a line parallel to x-axis is of the form y = k. கேயோட வேல்யூ என்ன அப்படின்னா 3. நம்ம ஃபஸ்ட்டு கேஸஸ் வந்து நம்ம 3ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, நம்ம பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு கேஸு, செகண்ட் கேஸ்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு இந்த லைனில் இருக்கிறதா ஃபஸ்ட்டு கேஸ் 1ம், செகண்டாக பிலோவில் இருக்கிறது வந்து கேஸ் 2ஆகவும் நம்ம போட போகிறோம். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இந்த எபோவில் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் கேயோட வேல்யூ வந்து 3, therefore y = 3. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, a point on this line is taken as P of a,3. இப்போ given என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the distance of P of a,3 from 5,1 is given as 5 units. அவங்களே கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த பாயிண்ட் Pக்கும் 5,1க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5 units. அப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் நம்ம பார்த்துருக்கோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் x2 - x1 whole square plus y2 - y1 whole square. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து a,3ன்னு எடுத்துக்கிறோம், செகண்ட் பாயிண்ட் வந்து 5,1ன்னு எடுத்துக்கிறேன், x1 y1 x2 y2. இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? இங்கே பாருங்கள், x2 ஓட வேல்யூ x2 - x1, இப்போ 5 - a whole square plus y2 1 - 3 whole square equal to 5. ஏன்னா டிஸ்டன்ஸ் தான் அவங்க கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5 யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க, அதனால ஈக்குவல் டு 5 நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். போத் சைட்ஸ் வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போது 5 - a whole square plus 1 - 3 whole square equal to 5 square. இங்கே வந்து 5 ஸ்கொயர் பண்ணலாம். இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிடும், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து நம்ம a - b whole ஸ்கொயருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர். நம்ம வந்து a ஸ்கொயர் - 2ab plus b ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவை எழுதிடுறோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 1 - 3 அப்படின்னு என்ன வரும்? -2. -2 ஸ்கொயர் பண்ணோம்னா +4 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் வந்து 25. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 5 ஸ்கொயர் இருக்கா, 25 minus 10a plus a ஸ்கொயர் plus 4 plus 25 இங்கே வந்தால் -25 equal to 0. இப்போ இங்கே பாருங்கள், +25 - 25 கேன்சல் ஆகிடும்.
அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் 10a ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, ஏன்னா மல்டிப்ளை பண்ணால் 4 ஆட் பண்ணால் 10 அப்படின்னு நமக்கு வந்து எந்த ஒரு நம்பர்ஸும் ஃபார்ம் ஆகாது. அதனால் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு குவாட்ராட்டிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இங்கே வேரியபிளாக வந்து ஏன்னு இருக்கிறதுனால a ஈக்குவல் டு இருக்கணும் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஏவோட வேல்யூ என்ன எடுப்பீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ax ஸ்கொயர் தான் நமக்கு ஃபார்முலா. ஆக்சுவலி ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ மைனஸ் 10, சியோட வேல்யூ வந்து 4. இதுதான் ஆக்சுவலி நம்மளுடைய ஈக்குவேஷனில் இருக்கிற வேல்யூஸ். இதை எடுத்து நம்ம இந்த ஃபார்முலாவில் கொடுங்க. இப்போ இது என்ன ஆகிடும் அப்படின்னா, மைனஸ் 10 வந்து என்ன ஆகிடும், ப்ளஸ் 10 ஆகிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், 10 ஸ்கொயர் என்ன ஆகிடும் 100, மைனஸ் 4, ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 4, ஹோல் டிவைடட் பை 2 into 1. நல்லா கவனிங்க, 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100ல் 16 போயிடுச்சுன்னா 84 டிவைடட் பை 2. இப்போ இந்த 84 நம்ம எப்படி எழுதலாம், இதை நீங்கள் திங்க் பண்ணணும் இல்லையா. இது வந்து 84ங்கிறது டெஃபினட்டாக 12ஆல் டிவைட் ஆகிற மாதிரி. 12 into 7, இது வந்து 12 into 7. 12 வந்து 4 3 சார்னு எழுதலாம். 4 into 3 into 7 ஹோல் டிவைடட் பை 2. இதை ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, சரி. இப்போது 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் எடுத்தோம்னா என்ன வந்துடும், 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 3s are 21 ஹோல் டிவைடட் பை 2. ஸோ இங்கே நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 வந்து காமனாக எடுக்கலாம். இங்கே 10 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் 2வை காமனாக எடுத்தால் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21. ஏன் 2வை காமனாக எடுக்கிறோம்னா, இந்த நியூமரேட்டரில் இந்த 2வை காமனாக எடுத்து இந்த டினாமினேட்டரோட கேன்சல் பண்ணிடலாம். இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்ம், இங்கே இருக்கிற 2 இப்படி கேன்சல் பண்ணக்கூடாது. இங்கே இருக்கிற செகண்ட் டேர்ம் செப்பரேட்டாக அந்த மாதிரி கேன்சல் பண்ணக்கூடாது. காமனாக எடுத்து தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வை வந்து நான் காமனாக எடுத்துருக்கிறேன். 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21, 2 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நாம் பி பாயிண்ட்டு நம்ம என்ன எடுக்கிறோம், பி பாயிண்ட் என்ன, a,3, இதுதான் நம்மளுடைய கேஸ் 1. அப்போ ஏவுக்கு பார்த்தீங்கன்னா 2 செப்பரேட்டான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21, 5 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21. ஸோ இதை வந்து ஆட் பண்ண முடியாது, சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இப்போ 2 பாயிண்ட் எப்படி சொல்லணும்னா, 5 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21, a, 5 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21, a. இப்போ கேஸ் 2வை பொறுத்த வரைக்கும் இங்கே பிலோவில் எடுக்கிறோம்ல, இந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு இப்போ நம்ம பண்ண அந்த ப்ரொசீஜரை அப்படியே நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஆக்சுவலி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்டு இங்கே a, மைனஸ் 3 எடுத்துக்கணும், 5, 1 இதே சேம் பாயிண்ட் எடுத்துக்கணும். இதை எடுத்துகிட்டு ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகே, பார்க்கலாம். ஸோ கேஸ் 2வை பொறுத்த வரைக்கும் p ஆஃப் a, மைனஸ் 3ன்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி a, மைனஸ் 3, 5, 1, x1, y1, x2, y2ன்னு எடுத்துக்கணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இங்கேயும் டிஸ்டன்ஸ் வந்து 5 தான். ஓகே, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே பாருங்கள் 1 ப்ளஸ் 3ன்னு வந்துடும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அதனால் ப்ளஸ் ஆயிரும். 4 ஸ்கொயர் வந்து 16 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். ஸோ போன கேஸில் போட்ட மாதிரியே 5 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து மைனஸ், ப்ளஸ் 25 மைனஸ் 25 கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். a ஸ்கொயர் மைனஸ் 10a ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 16, ஆட் பண்ணால் மைனஸ் 10. அந்த மாதிரி நம்ம 2 நம்பர் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ மைனஸ் 8 மைனஸ் 2 செக் பண்ணி பாருங்கள், ப்ளஸ் 16, ஆட் பண்ணால் மைனஸ் 10. அப்போ a மைனஸ் 8, a மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. therefore a ஈக்குவல் டு 8, a ஈக்குவல் டு 2. இப்போ நாம் வந்து 4 வேல்யூஸ் வந்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸில் ஏக்கு 2 பாசிபிள் வேல்யூ கிடைச்சது. செகண்ட் கேஸில் ஏக்கு 2 பாசிபிள் வேல்யூஸ். அப்போது லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் பி எழுதும்போது ஏவோட வேல்யூ தான் நமக்கு சேஞ்சஸ் இல்லையா. 5 ப்ளஸ்
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21, 3. அப்புறம் என்ன பாயிண்ட்டு 5 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21, 3. அடுத்து 8, 3. லாஸ்ட்டாக அண்டு லாஸ்ட் வேல்யூ 2, 3. இதுதான் ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ப்ராப்ளம் ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். கான்செப்ட் ரொம்ப ஈஸி. a,3ங்கிற பாயிண்ட், a,-3ங்கிற பாயிண்ட், 5,1 டிஸ்டன்ஸ் வந்து 5. இதை எடுத்துட்டு 2 கேசஸாக பிரிச்சுட்டு இதுக்கு 4 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகே, இந்த ப்ராப்ளத்தை நல்லா லிசன் பண்ணிவிட்டு நீங்களாக ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். என்ன ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். தேங்க்யூ.